தேர்தல் ஆணையத்திலே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர்கள், சிலர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் என்ற போர்வையிலே தேர்தல் ஆணையத்திலே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்திலே சூரியமூர்த்தி என்ற நபர், அவர் கட்சியில் உறுப்பினரும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியாரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர். அவர் தன்னை அண்ணா திமுக என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனுவிலே சென்னை உயர்நீதிமன்றம் அதன் மீது அந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்து நீதிமன்றத்தில், நாங்கள் இந்த வழக்கை 4 வாரத்துக்குள் முடிவு செய்கிறோம், இந்த மனுவின் மீது முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொன்னதை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லது. அந்த விசாரணையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய கருத்தை கேட்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் கேட்டது 23/12/2024 அன்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை ஏற்று தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸை ஏற்று 23/12/2024 தேர்தல் ஆணையத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அங்கே அந்த தேர்தல் ஆணையத்தில் முன்பாக ஆஜராகி இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல, இவர் இந்த மனுதாரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை, 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை சின்னத்தை எதிர்த்து, அதிலும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனு தவறான மனு, போலியான மனு, இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த சூரியமூர்த்தி என்ற நபர் கொடுத்திருக்கிற அந்த மனுவிலே சொல்லப்பட்டிருக்கிற கேட்கப்பட்டிருக்கிற நிவாரணம் என்பது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள், மாற்றங்கள், பொறுப்பாளர்களுடைய மாற்றங்கள், இது அனைத்தும் செல்லாது, முறையற்றது என்று கேட்கப்பட்டிருக்கிறது.